ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஹாப்பி வெரி குட் மார்னிங் அனைவருக்கும். குட் மார்னிங். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? காலையில் எழுந்த உடனே குட்டி கப்பில் ஒரு கப் டீ, பின்ன அதுக்கப்புறம் இது புதினா சட்னி, இது கொஞ்சம் பருப்பு வடைக்கு ஏற்ற காம்பினேஷன் லெமன் ரைஸ், பின்ன சூடாக கமக்கும் இட்லி. மகனுக்கு இட்லி, இவருக்கு இட்லி வேண்டான்னு சொன்னால் ஒரு தோசை ஊற்றுறேன். இட்லி சூடா எல்லாமே ஆவி பறருக்கு. அப்புறமா கொஞ்சோண்டு க்ரீன் மூங் சப்ஜி, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். பச்சை பயிறு கிரேவி. ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாம் காலையில் சாப்பாடு. இப்போ மத்தியானம் சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் என்ன சாப்பிட்ணும், மத்தியானம் என்ன சாப்பிட்ணும், நைட்டு என்ன சாப்பிட்ணும், இதுலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் சாமி. இப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்க போகிறோம். கொண்டக்கடலை நல்லா ப்ரௌன் சேனா நல்லா வேக வச்சாச்சு. அதுக்கு கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, தேங்காய். இப்போ மசாலா அரைச்சிட்டேன். இந்த மசாலா வந்து கடுகு ஜீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம். நான் எதுக்கு குழம்பு வச்சேன்னா, பயிர் வேக வச்சேன் பார்த்தீங்களா. பின்ன குழம்பு வைக்கிறதுக்கு வேற ஒரு சட்டி எடுக்கணும். அதிலே ஒரே பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நமக்கு அதிகம் கழுவ வேண்டாம். உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து கிடக்கும். அதுதான் ரீசன். சப்பாத்தியும் போட்டால் நம்ம வேலை முடியும். இன்றைக்கி என் வீட்டில் கீ தீர்ந்து போச்சு, அதனால் சுக்கா சப்பாத்தி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பசியோடு நம்ம கடையில் கொண்டாந்து சாப்பிடும் போத அந்த சாப்பாடு அப்படியே அமிர்தமாக இருக்குது. பசி ருசி அறியான்னு சொல்லுவாங்க. வாங்க சாப்பிட்லாம். சமையல் பண்ணும் போதே பயங்கர பசி, ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது இல்லை, அதனால் கடையில் கொண்டு சாப்பிட்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பசிக்கிற நேரம் நம்ம இதை மண்ணள்ளி தின்னாலும் நமக்கு ருசி தெரியாது. அந்த மாதிரி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய சாப்பாடு எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இந்த சாப்பாடு கிடைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கு முன்னே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வைகுந்தேரம் சாப்பிட்டுட்டேன். நமக்கு சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நேரத்துக்கு கிடைக்கிறது ஒரு விஷயம். வருத்தம், வேதனை, கவலை, கண்ணீர், இது மட்டும் டைமுக்கு வந்துடுது. அது என் கூட மட்டும்தான் நடக்குதா, எல்லாரும் கூட நடக்கான்னு தெரியல. இது வந்து நம்ம மனுஷங்க கூட பிறந்தது போல் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூட வந்து வருத்த வேதனை கரெக்டாக வந்துடும். என் கூட தான் மட்டும் நடக்குதோ உங்களுக்குள்ளே நடக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.